ஹாய் ஃபேமிலி, நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். அதாவது இது வந்து பட்ஜெட் பிரியாணி சீரிஸோட பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். பிரியாணி சீரிஸோட பார்ட் 2 அது வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இது ஃபுல் வீடியோவில் வரும். இதோட ஷார்ட்ஸ் கண்டனும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து இந்த வீடியோ வந்து நான் லிங்க் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட போகிறோம். அந்த பிரியாணியோட பட்ஜெட் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து ஸ்வாட் ஸ்கூலுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், ராமநாதபுரத்தில். பேர் வந்து ஜாஸ் பிரியாணி. வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி, இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பிரியாணியோட ஃபஸ்ட்டு வந்து நான் 90 ருபீஸ் வந்து இந்த பிரியாணி இருக்கிறப்ப சாப்பிட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டது 90 ருபீஸ் பிரியாணி செம பசின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ருவோம். இப்போ இது வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிரியாணி. இது வந்து ஒரு ஒரு தள்ளுவண்டி செட்டப்பில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து அங்கே போய் நம்ம வந்து சாப்பிடுவோம். பிரியாணி வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது மசாலா எல்லாமே மைல்டாக தான் இருக்கும். எல்லோரும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்போ 90 ருபீஸ், அதுக்கப்புறம் வந்து 120 ருபீஸில் போய் சாப்பிட்டேன். இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு சாப்பிடும் போது நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சிக்கன் வந்து ஃப்ரைடு சிக்கன் தான் கொடுப்பாங்க. அதாவது 60 மெஜுராமா தான் கொடுப்பாங்க. இது பிரியாணியோட பாயில் பண்ணி அந்த குக் பண்ணி வர சிக்கன் இருக்காது. இன்னொன்று காரம் இருக்காது, அதுதான் மெயின். ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த கடையை ரீச் ஆகிட்டோம். அந்த கடையை காட்டுறேன். ஃபேமிலி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். சரியா? இது வரைக்கும் எந்த ரிவ்யூவரும் போட்டிருப்பாங்க, சும்மா நான் வந்து அடிச்சு விடுறது. சரியா? நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து காருக்குள்ளே உட்காந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தேடி போவோம். அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். யோ பிடிச்சது நான் தான். நீ சொல்ல அடுத்த பிரியாணி வாங்க போகிறது நான் தான். யோ முடிச்சது நான் தான். யோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஃபேமிலி, ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம பிரியாணி ரேட் வந்து 140. சரியா? இங்கே நான் வந்து எப்போனா முந்தானேத்தோ அதுக்கு முந்தின நாளாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ப்ரைஸ் தெரியும். நான் சும்மா தான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அங்கே போய் வந்து ப்ரைஸை பார்த்துக்கலான்னு. ஆக்சுவலி முன்னாடியே ப்ரைஸ் தெரியும். பிரியாணியோட ரேட் வந்து 140. முட்டை இருந்து 140, முட்டை இல்லைன்னா வந்து பிரியாணி ரேட் வந்து 130. இன்னைக்கு வந்து நான் தான் கடைசி கஸ்டமரு அந்த கடையோட. தால்ச்சா இருந்துச்சு. அடி இவன் தால்ச்சாக்கு செத்தவனா இருக்கிறான் பாத்தீங்களா? நம்ம சைட்டூன் வந்து போய் கன்ஃபார்ம் வந்து வீடியோ எடுப்போம். சரியா? வீடியோ எடுத்து சைட்டூன் வந்து போடுறோம். ஏன்னா ஓவர் ஹைப் பண்றேன் அண்ணா. அதுக்கடுத்து இன்னொரு என்ன போயிட்டோமே சைட்டூன். சாப்பிட்டீங்களா? இல்ல வெயிட்டிங்ல போய் உட்கார்ந்தீங்க. சரியா? ரொம்ப ஹைப் பண்றாங்க சைட்டூன். ராம்நாத் சைட்டூன் வந்து 3 ஃப்ளோர் டைனிங் இருக்குதான். 3 ஃப்ளோருமே ஃபுல்லா தான் இருக்குது. அப்படி என்ன அதுல வந்து ஹைப் கொடுக்குற அளவுக்கு அங்க என்ன இருக்குன்னு நம்ம போய் ட்ரை பண்றோம். அடுத்து வேற என்ன இருக்கு? வேற வாங்க ஸ்பாட்டை தேடும். ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். நேற்றுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, வந்து பிக்கப் பண்ண சொன்னேன். வந்து பிக்கப் பண்ணான். பிளேடு ஆத்தாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ பிளேட போட்டுதாங்க. நேர்மைக்கு மறுபெயர் honesty. What does mean by honesty? No. Synonyms for honesty is Nandu. Synonyms for Nandu is honesty. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. சரி அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் இப்ப சொல்றேன், பொய்க்கு அர்த்தமே எங்க அண்ணன், பைத்தியத்துக்கு அர்த்தமே எங்க அண்ணன். ஃபேமிலி, இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பாட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஸ்பாட்ல போய் உட்காரலான்னு. என்னடா ஸ்பாட்டை தேடுற, ஸ்பாட்டை தேடி பருப்பான்னு கேட்பீங்க. நான் பருப்பு தான். உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு. ஏன் திமுங்களா? எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க. நம்மளோட இடத்துக்கே போய் சாப்பிட்டுருவோம். நைஸ் ஐடியா. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னாச்சு? அதாவது ஏர்வாடிக்கு அப்புறம் ஒரு ஊர் சிக்கல். இப்ப நம்மளுக்கு இருக்கிறதும் அதே சிக்கல். என்ன சிக்கல்? 0.5ல போட்டுருங்க. அப்படி இந்த பிளேட் எப்படி
சூப்பர் கரோ பை. இதுதான் பிரியாணி. ஓப்பா எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வாங்கிருங்க. ஆக்சுவலி ஒரு பீஸ் வரும். எல்லா பீஸுமே இதே மாதிரி தான் பெருசாக தான் கொடுப்பாங்க. சரி, எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. மீட்டு பை. ஜூம் பண்ணுறா. வேவ் நல்லா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது வெறும் பிரியாணி மட்டும் நான் வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். ஐயோ, நாக்கில் எச்சி ஊற, அதான் குளருது வாய், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதோ உங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்றியடா. தர்றோம். என் தம்பி அதுக்குள்ள திங்க ஆரம்பிச்சிட்டான். சிக்கன் 65 அதை எடுத்துட்டு பொரி வருது. சிக்கன் பீஸ் வர மாட்டேதே. பீஸ் எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. வச்சுக்கிட்டா ஐயோ பார்த்தாலே அப்பா சொல்றோம்டா சாமி. நான் கவலை பேசுறேன். எப்படா இருக்கு மாசா? ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இந்த பிரியாணியை வந்துட்டு இப்படி நானும் இப்படி சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டுட்டு மறட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.